திருச்சி திருப்பு முனைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப தமிழ்நாடே இக்கட்டான ஒரு திருப்பு நிலையில இருக்கு. கடந்த 5 வருஷத்துல திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குதுன்னு எதிர்கட்சிகள் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட உயிர்கள் இந்த ஆட்சி காலத்துல பறி போயிருக்குன்னு சொல்லும் போதே நெஞ்சு பதறுது. ஊருக்கு ஒரு மதுவும் போதைப் பொருட்களும் ஆறா ஓடுது. இளைஞர்களோட எதிர்காலமே கேள்விக்குறியாக்கி நிக்குது. சிவகங்கை மானாமதுரையில ஆகாஷ் என்ற இளைஞர் போலீஸ் காவலே உயிரிழந்திருக்காரு. அஜித்குமார் மரணம் மாதிரி இதுவும் ஒரு கொடூரமான மரணமா பார்க்கப்படுது. பாதுகாப்பா இருக்க வேண்டிய இடத்துலயே மரணமா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. பல குற்ற வழக்குகள்ல பார்த்தா ஆளுங்கட்சியான திமுக நிர்வாகிகள் தான் முதலிடத்துல இருக்காங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. வெறும் 48 மணி நேரத்துல நடந்த வன்முறைகளையும் அசம்பாவிதங்களையும் பட்டியலிட்டு பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாருக்குமே வீட்லயும் பாதுகாப்பு இல்ல, வெளியிலயும் பாதுகாப்பு இல்ல. இதுதான் விடியல் ஆட்சியான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அழுத்தமா கேட்டிருக்காரு. இவ்வளவு நடக்குதே, சட்டம் ஒழுங்கு பத்தி முதலமைச்சர் ஒரு முறையாவது பேசியிருக்காரா? இதுதான் எதிர்கட்சிகளோட பிரதான கேள்வியே. ஆட்சியோட கடைசி நாட்களை எண்ணிட்டு இருக்க இந்த அரசு மீதம் இருக்கிற கொஞ்ச நாளையாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணும்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கோரிக்கை வச்சிருக்காரு.